கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிரேஸை சார்பாக எல்லோரும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படும்படியாய் நம்மளை அவரை ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் ஜெபிப்போம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எப்பொழுதும் இருக்கிறவராய் இருக்கிற தேவன், வாக்குத்தத்தங்களை தருகிற தேவன், நம் ஆத்மாவில் இரக்கமும் தயவும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளில் நன்றி உள்ளத்தோடு அவரை மகிமைப்படுத்தும்படியாய் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தர் மகிமைப்படுவராக. கர்த்தருடைய நாமம் இந்த இடத்துல பிரசன்னத்தில் நிரப்பும்படியாய் ஆவியானவர் மத்தியிலே அசைவாடி ஆளுகை செய்யும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆராதிப்போமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீ செய்த கிருபைகளுக்காகவும் நீ செய்த தயவுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ கிருபை இரக்கத்தோடு எங்கள் மத்தியில் இறங்கி வருகிற தேவன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களா பனி மூடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா பனி மூடி சூட்டுகிறார். வாடாலெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். வாடாலெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கிறார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கிறார். ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு.
நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு உள்ளத்தோடு ஒரு ஆத்மாவோடு உம்மை நாங்கள் துதிக்க உம்மை மகிமைப்படுத்த எங்கள் கிருபை செய்திருக்கிறீர்கள். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களோடு இருக்கிற தேவன் நீரப்பா, எங்களை நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. எத்தனை நெருக்கங்கள், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எங்கள் பலத்தை தருகிறவர் நீர் ஆண்டவரே. என்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற தேவனே, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை உண்டாகட்டும் அப்பா. எங்கள் பெயர் சொல்லி அழைத்து இந்நாள் வரையும் எங்களை நடத்தி வர கிருபைக்காக உமக்கு நன்றி. இனியும் எங்களை நடத்த வர கிருபைக்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நான் கலங்கி நின்ற வேளையிலே என்னை கைவிடாமல் காத்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் படுவோமா? கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீர் தகப்பனே, தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீர் தகப்பனே, தகப்பனே. நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீர் தகப்பனே, தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீர் தகப்பனே, தகப்பனே. உடைந்த நொந்த உள்ளத்தோடு அருகில் நீர் இருக்கின்றீ. உடைந்த நொந்த உள்ளத்தோடு நீர் அருகில் நீர் இருக்கின்றீ. தாங்கிடும் பல தந்து தப்பி செல்ல வழி செய்யும் தகப்பனே, தாங்கிடும் பல தந்து தப்பி செல்லும் வழி செய்யும் தகப்பனே, தகப்பனே. நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீர் தகப்பனே, தகப்பனே. துன்பத்தின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் திருவசனம் தேற்றுதையா. துன்பத்தின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் திருவசனம் தேற்றுதையா. தீமைகளை நன்மையாக்கி தினம் தினம் நடத்தி செல்லும் தகப்பனே, தகப்பனே. தீமைகளை நன்மையாக்கி தினம் தினம் நடத்தி செல்லும் தகப்பனே, தகப்பனே. நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில். விலகி நின்ற வேளையும் கைவிடாமல் காத்தீர் தகப்பனே, தகப்பனே. நித்திய அன்பு கோர்ந்து உன் பேர
பேரன்பா இழுத்து கொண்டீ, நித்திய அன்பினால் அன்பு கோர்ந்து உன் பேரன்பா இழுத்து கொண்டீ, காருண்ய தயவா காலமெல்லாம் சுமந்து காக்கும் தகப்பனே, தகப்பனே. காருண்ய தயவா காலமெல்லாம் சூழ்ந்து காக்கும் தகப்பனே, தகப்பனே. நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில், நீ போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீர் தகப்பனே, தகப்பனே. எங்களை கைவிடாத தேவனப்பா, எத்தனை நெருக்கங்களிலும் எத்தனை போராட்டங்களிலும் எங்கள் துணையாய் இருக்கிறவரே, எங்கள் பலனாய் இருக்கிறவரே, எங்கள் கேடகமாய் இருக்கிறவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை அதிசயமாய் நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் இருக்க நேரங்களை கர்த்தரை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்த்து தியானித்துட்டு நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. கிறிஸ்துவின் பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு பலம் உண்டாயிற்று. என்ன மாதிரி பலம், என்ன மாதிரி காரியத்தை அவர் செய்தார் என்றதை நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் பலப்படுத்துகிறார் என்று சொல்லிக்கிட்டு நாம் இருக்கிறோம். எதில் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார்? வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருந்து என்ன பலப்படுத்தி நம்மளை என்னெல்லாம் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இப்ப நாம் பார்க்க போகிறோம். பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. முதலாவது நாம் பலப்பட வேண்டும். அதன் பிறகு எல்லாவற்றையும் செய்ய நாம் பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதிலே பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்றும் மறுபடியும் சொல்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். இந்த சந்தோஷம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் 6வது வசனம் சொல்ல வர்ற, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்னைக்கு நிறைய பேர் பலவீனம், போராட்டம், வேதனைகள், துன்பங்கள், சோதனைகள் என்று சொல்லிக்கொண்டு உபத்திரத்தில் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற எல்லாரையும் சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தையிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளுமா. நம்முடைய இருதயத்துல தேவ சமாதானமும் நம்ம சிந்தையில தேவ சமாதானம் கிறிஸ்துக்குள்ளாக காத்து கொள்ளப்படுமா. அதுதான் பலம். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல உபத்திரத்தை கண்டு போராட்டத்தை கண்டு பயந்து போகாமல் கவலைப்படாமல் கர்த்தருடைய சமூகத்துல வந்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு வேண்டுதலோடு அவர் முன்பாக தெரியப்படுத்திட்டு, அந்த தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு பலனை தருகிறார்.
அந்த பலம் எப்படிப்பட்டதுன்னா தேவ சமாதானம் உண்டாக்குற பலம். தேவ சமாதானம் உண்டாக்குற பலம். அந்த பலமானது என்ன செய்யுமா? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அந்த தேவ சமாதானம் இருதயத்தை கெட்டு போகாதபடிக்கு, சிந்தைகள் கெட்டு போகாதபடிக்கு கிறிஸ்துக்குள்ளாகவே அந்த தேவ சமாதானம் காத்து கொள்ளுமா? அந்த தேவ சமாதானம் காத்து கொள்ளுகிறவர் சொல்றார், நீங்க எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இதுதான் பலம். இன்னைக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்துகிட்டு, இன்னைக்கு பலவீனமா இருந்துகிட்டு, எனக்கு பலம் இல்லையே என்று சொல்லிக் கொண்டு இருக்காம, கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்புரவாக்கி விட்டு, என் பாடுகள் உபத்திரம் எல்லாவற்றையும் இடத்தில் நான் கொடுத்துட்டு, ஆண்டவரே நான் இனி கவலைப்படுவதில்லை, எனக்கு சமாதானத்தை தருகிற தேவன் என் இருதயத்தில் தேவ சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறது. இந்த சமாதானத்துல என் இருதயத்தில் அதை காத்துக்கொண்டு, என் சிந்தையில அதை காத்துக்கொண்டு, நான் கிறிஸ்துக்குள் அதை காத்துக்கொள்ளும்படியா எனக்கு கிருபை செய்திருக்கிறேன். நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? நான் ஏன் துக்கப்பட வேண்டும்? நான் கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருக்க கர்த்தர் எனக்கு பலப்படுத்திருக்கிறேன் என்று அந்த பலத்தில் நிற்க வேண்டுமா? பவுலுக்கு அப்படிதான் செஞ்சார். பவுல் ஊழியத்தை செய்யும் பொழுது எத்தனையோ உபத்திரங்கள், போராட்டங்கள் வரும் பொழுது, எத்தனை இடத்துல பாடுகள் சவிக்கும் பொழுது, அவன் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா, தேவனை சந்தோஷமா, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு அவன் எப்பொழுதும் தேவ சமாதானத்தை காத்து கொண்டான். இன்னைக்கு உபத்திரம் உண்டு, திடங்கொள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த திடம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வருகிறது. தேவ சமாதானம். நீ துக்கப்படுவதினாலோ, நீ கவலைப்படுவதினாலோ எதையும் நீ சாதிக்க போவதில்லை. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ள தேவன். உன்னை ஆசீர்வதித்தவர் உன்னோடு இருக்கிறார். உன்னை பரிசுத்தமாக்கின உன்னோடு இருக்கிறார். உன்னை நீதியின் பாதையில் நடத்துகிற உன்னோடு இருக்கிறார். நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? தேவ சமாதானத்தை கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு அவர் சொல்கிறார், உலக சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். உன் இருதயத்தை தேவ சமாதானம் இருக்கு என்று சொன்னார். அந்த இருதயத்தில் தேவ சமாதானம் அது உன்னை காத்துக் கொள்ளும் பொழுது நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, தேவ சமூகத்தில் சந்தோஷமாயிரு, கர்த்தருடைய மகிமைப்படுத்திக் கொண்டே இரு. அதுதான் தேவன் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் எதிர்பார்க்கிறோம், பணம் காசு நம்ம பலத்தை கொடுக்காது. ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுத்தா பிசாசு ஓட்டுறதுக்கு, அது ஓட்டுறதுக்கு, இதை ஓட்டுறதுக்கு அல்ல. தேவன் உன்னை பலப்படுத்துவதற்கு தெரியுமா? போராட்டங்களில் உபத்திரம் வரும், நீதிமானுக்கு அநேக உபத்திரம் வரும், போராட்டங்கள் வரும். உலகத்தில் நான் ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே நம்மளை பலப்படுத்துகிறார். பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே தான் இதை தாங்கும்படியான பலத்தை நமக்கு கொடுத்து சந்தோஷமா இருக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். இதை அறிந்து கவலைப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற எதையும் சாதிக்க போறதில்லை. உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உன்னை பலப்படுத்துற உன்னோடு இருக்கிறார். உன்னை தாங்கும்படியா உன்னோடு இருக்கிறார். இந்த துக்கம், இந்த வேதனை உன்னை சேதப்படுத்தாது. ஏனா கர்த்தர் உன் கூட இருந்து உன்னை பலப்படுத்துகிறார். இது நமக்கு தேவை. இந்த உபத்திரம் நமக்கு தேவை. இந்த போராட்டம் நமக்கு தேவை. நம்மை உருவாக்குவதற்காகவே இந்த பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பாடுகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பாடுகளை சகித்துக் கொள்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிற பிரகாரம் இந்த போராட்டத்தை நீ தாங்கும்படியாய் கர்த்தர் உனக்கு பலத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. எல்லாம் என்ன செய்ய முடியும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு என்று கர்த்தர் பவுல் சொல்லியிருக்கிறாரே. அவர் என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது 11ஆவது வசனத்தை சொல்லப்படுது பாருங்க. என் குறைச்சலினாலே நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலையிலும் இருந்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் மனமகிழ்ச்சியாயிரு, மனதுக்குள் வேதனைப்படுத்திக் கொள்ளாத. எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் உன் இருதயத்தை வேதனைப்படுத்திக் கொள்ளாதபடி, எந்த இடத்தில் வாழ்வதற்கு, எந்த இடத்தில் நீ எப்படிப்பட்ட நடந்து கொள்வதற்கு நீ எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கும்படியாய்தான் இந்த வேத வசனம் சொல்லும். பவுல் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவர் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன்
இன்னைக்கு நிறைய பேருக்கு கவலையை வேதனையை வைத்துக்கொண்டு சோர்ந்து போய் பலவீனமாய் வியாதிப்பட்டு உபத்திரப்பட்டு இன்னைக்கு நிறைய பேர் மடிந்து போகிறாங்க. காரணம், அந்த மனதில் தாங்கக்கூடிய பலன் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், நான் பலத்தை தருகிற தேவனாய் இருக்கிறேன். நான் பலத்தை உனக்கு கொடுக்கும் பொழுது எந்த நிலையிலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொள். மனரமியமாய் இருக்க கற்றுக்கொள். உபத்திரம் வருது என்று கவலைப்படாத. நீ எப்பொழுதும் மனதுக்குள் நல்ல தைரியத்தை வைத்துக்கொண்டு மனமகிழ்ச்சியாயிரு. உன் மனதுக்குள் நல்ல சந்தோஷத்துக்குள் நிரப்பிக் கொண்டே இரு. இந்த துர்க்கத்தை சேதப்படுத்துவது இல்லை. எந்த சூழ்நிலையிலும் அவமானப்படுகிற நேரம் வரலாம், புகழ்ச்சி வருகிற நேரம் வரலாம். எந்த நேரத்திலையும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். பவுல் சொல்வதை போல மனரமியமாய் இருக்க வேண்டும். அடுத்து சொல்ற பாருங்க, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற கற்றுக் கொடுக்கிற பாடம். எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு என்று சொல்ற பிரகாரம் தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியுமா. தாழ்மை வரும் பொழுது நொடுங்கி வேதனைப்பட்டு போயிடக்கூடாது. வாழ்ந்து இருக்கும் பொழுது நல்ல ஆட்டம் பாட்டமாய் ஆடிக்கிட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு இருக்கக்கூடாது. எப்படி ஒரு வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் இருக்கு என்று சொன்னா ஒரு இரக்கம் இருக்கும். ஒரு இரக்கம் இருக்கு என்று சொன்னா ஒரு ஏற்றம் இருக்கும். எல்லா இடத்திலும் கஷ்டம் நஷ்டம் உபத்திரம் எல்லாம் வரும். ஆனாலும் இது எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வதற்கு தான் கர்த்தருக்கு பலத்தை கொடுத்து இருக்கிறார். எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வதற்கு தான் கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பலத்துல இதையெல்லாம் செய்ய உனக்கு பலம் உண்டு என்று சொன்னா எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுத்து நிரூபித்து காண்பிக்க வேண்டுமா. பவுல் அப்படி சொல்றார் பாருங்க, எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். தாழ்மை வரும் பொழுது அது எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். சில நேரங்களில் கர்த்தர் உயர்த்தும் பொழுது அந்த நேரத்தில் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அடுத்து சொல்றார் பாருங்க, எல்லா இடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்க தெரியுமா. திருப்தி போதும் என்ற மனதுடன் இரு என்று சொல்றார். நம்ம கிட்ட என்ன இருக்கோ இது எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்க எனக்கு தெரியும். ஐயோ எனக்கு இது பத்தலைன்னு புலம்ப கூடாது, இது எனக்கு தேவையாச்சின்னு புலம்ப கூடாது. இருக்கிறத வைத்துக் கொண்டு வாழ கற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் அந்த பலத்தை கொடுத்திருக்கிறார். இது எனக்கு போதும் என்று நீ திருப்தியா இருக்க கற்றுக்கொள்ளும்படியா கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்பி இருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்துறது. கர்த்தருடைய வார்த்தையோட பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த வார்த்தையினாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலம் உண்டு என்று சொன்னா நீ எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டுமா. இரண்டாவது பார்த்தீங்கன்னா சொல்றாரு பாருங்க, அடுத்தது பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் கற்றுக்கொண்டு இருக்கிறார். பட்டினியாய் சூழ்நிலை வரும்போது பசியாய் இருக்கும் பொழுதும் அது எனக்கு பசியே எனக்கு நல்லாவே தெரியும், நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். பசியாய் இருக்க எனக்கு தெரியும், அதை தாங்குவதற்கு எனக்கு பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பரிபூர்ணம் அடையவா எனக்கு தெரியும், அதுக்கு வழியில் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ குறைவுபடவோ எனக்கு தெரியும், கர்த்தர் அதையே எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுதான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பலம். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு என்று நீ சொல்வாயா என்று சொன்னா நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். உபத்திரம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் மனமகிழ்ச்சி வந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலம் உண்டு. அந்த பலத்தோடு ஓடுகிறவன் புலம்ப மாட்டான். தேவனிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு உபத்திரம் வரும் பொழுது நீ கர்த்தருக்கு கவலைப்படும் பொழுது நீ என்ன செய், கர்த்தரிடத்தில் ஜெபத்தில் உட்கார். ஸ்தோத்திரத்தோடு ஜெபங்களை வேறெடு, வேண்டுதலை கர்த்தரிடத்தில் தெரிவி. கர்த்தருக்கு தேவ சமாதானத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். நீ எப்பொழுது கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியா இருக்கும்படியா கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்தும்படியா உன்னை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உனக்கு பலத்தை கொடுக்கிறார். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு கர்த்தருடைய பலம் உண்டு. அவர் பலம் உண்டு. அந்த பலத்துல நீ நடக்க வேண்டிய பாதையிலே சரியாய் நட. எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு என்று கர்த்தர் சொன்னது இதுதான். வாழ்க்கையில ஏற்றம் இருக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டவளாக இருக்கணும்.
நீ தாழ்மையா வேதனைப்படும் பொழுது அதை தாங்க உனக்கு பலம் உண்டுன்னா ஆண்டவரோட வார்த்தை உன்னிடத்தில் நிறைவேற எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டுன்னு சொன்னா, நான் வேதனைப்படும் பொழுதோ என்னை பலப்படுத்துவார். இந்த வேதனை நான் சரியாக சகித்துக் கொண்டு நான் செயல்படவே, அதுதான் பலம். அதை விட்டுவிட்டு ஆண்டவரே இந்த சோதனை எனக்கு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஆண்டவர் இன்னொரு வசனத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷனுக்கு நேரிடும் சோதனையை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மை உள்ளவர் இருக்கிறார். நீங்கள் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படும்படிக்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்க தக்க சோதனையோடு கூடிய அதற்கு தப்பிவித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உனக்கு உண்டாக்குவார். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்க தக்க சோதனையோடு கூடிய அதற்கு தப்புவித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனையை தாங்கவும் தப்புவிக்கவும் உனக்கு வழி செய்கிற தேவன் உன்னோடு இருக்கிறான்னு சொன்னா, நீ ஏன் கவலைப்படணும்? நீ ஏன் உபத்திரப்படணும்? நீ ஏன் முடங்கி மூலையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கணும்? தேவனுக்கு முன்பாக மனமகிழ்ச்சியா இருக்கும்படியா இருக்கிற என்று சொன்னா, கர்த்தர் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் அர்த்தம். உபத்திரத்துல தான் நம்ம பலப்பட வேண்டும், போராட்டத்துல தான் நம்ம பலப்பட வேண்டும். ஏன்னா நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை தந்து வார்த்தையை நிறைவேற்ற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு அந்த வார்த்தை நம் வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொன்னால், நீ எப்பொழுதும் தேவனுக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் எல்லா நிலையிலும் மனரமயமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்ந்திருக்கும் தாழ்ந்திருக்கும் உனக்கு தெரிய வேண்டும். திருப்தியாயிருக்கும் பட்டினியாயிருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். பரிபூர்ணமடையோ குறைபடவோ நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பலத்தின் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறார் என்று சொன்னால், நான் இடரலாக கூடாது, நான் விழுந்து போகக்கூடாது, நான் பின்மாற்றத்தில் விழுந்து போகக்கூடாது, கர்த்தரை நாம் மறுதலித்துக் கூட கூடாது என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட அத்தனை பேருக்கும் கர்த்தர் பலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பலத்தோடவே எல்லாவற்றையும் செய்ய, எல்லாவற்றையும் தாங்க, எல்லாவற்றையும் அனுசரித்துக் கொள்ள, எல்லாவற்றையும் அனுபவிக்க கர்த்தர் எனக்கு அதிகாரத்தையும் பலத்தை தந்திருக்கிறார். நான் அதை கரெக்டாக செய்வேன் என்று சொல்லி அவரை நீ மகிமைப்படுத்த வேண்டுமா? அதுதான் தேவனு. பவுல் அப்படிப்பட்ட காரியங்கள தான் இருந்தார். அவரை சாகடிக்க போகிறது தெரியும். ரோமாபுரியில் அவரை சாகடிக்க போறாங்கன்னு தெரியும். ஆனாலும் நான் சாக போறேன்னு சொல்லிக்கிட்டு அவர் அழுது புலம்பிக்கிட்டு இல்லை. அவர் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருந்தார், மனரமியமா இருந்து கொண்டாராம். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவின் பலத்தினால் அவர் இடைக்கட்டப்பட்டு கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு பலம் உள்ளது. சுவிசேஷங்களை அறிவிக்கவும், ஊழியங்களை செய்யவும், ஆத்தும ஆதாயம் செய்யவும், தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் பலம் உள்ளவராய் இருந்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய பலம் உன்கிட்ட இருக்குன்னு சொன்னா, உன் வேதனை கண்டு உபத்திரத்தை கண்டு புலம்பிக் கொண்டு இல்லாமல், கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்புல உறுதியா இருந்து, தேவன் அழைத்த அழைப்புல பரந்த அழைப்பு பந்திய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. அதுதான் தேவன் உனக்கு கொடுக்கிற பலம். அதுதான் தேவனுக்கு நீ செய்ய போகிற எல்லாவற்றின் நல்ல காரியங்கள், எல்லாவற்றையும் செய்ய பலம். அதுதான் உனக்கு அந்த பலத்தை உனக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, முழங்காலிட்டு ஜெபி, கர்த்தருடைய சமூகத்திலே சாட்சியாயிரு. ஆண்டவரே என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவே, இந்த சோதனைகளை நான் சகித்துக் கொள்ளாதபடிக்கு, இந்த வேதனைகளை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே என்னை பலப்படுத்துற தேவனே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை அழைத்தவர் என்னோடு இருக்கிறேன், எனக்குள் இருக்கிறேன், நான் கலங்கிய நேரங்களில் என்னோடு இருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு மகிமை உண்டாகட்டும், உமக்கு மகிமை உண்டாகட்டும். நீ எப்பொழுதும் இருக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே.
நன்றியோடு துதிக்கிறோம். நாம் எல்லாம் முழங்காலிட்டு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலம். அவர் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அவர் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அவர் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்க முடியாது. அவர் இல்லாமல் பாவங்கள் நீக்கப்படாது. இயேசு ஒருவரே பாவங்களை நீக்கிற தேவன். அவர் ஒருவரே உன்னை பரிசுத்தமாக்குற தேவன். அவர் ஒருவரே நீதி பாதையில் நடத்துகிற தேவன். அவர் ஒருவரே அல்லது ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிதாவிடம் கொண்டு போக அவரே வழியில் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிற தேவன். அவரை இன்றி ஒன்று முன்னால் செய்யப்பட முடியாது. அவரை நம்புகிறவரை பலப்படுத்துவார். எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் பலனை தருவார். அதுதான் தேவனுக்குள் மனமகிழ்ச்சி. அதுதான் தேவனுக்குள் ஆசீர்வாதம். என்னை பலப்படுத்த ஆண்டவரே கேளு. வாயை திறந்து கேளு. என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே கேளு. என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உள்ளவனாய் நான் இருக்க முடியாது. அவளுக்கு கொடுத்த வார்த்தையின் பிரகாரம், அவளுக்கு சொன்ன வார்த்தையின் பிரகாரம், இந்த வேத வார்த்தையின் பிரகாரம் என்னை பலப்படுத்தி நான் சோர்ந்து போகாதபடி, என் உபத்திரத்தை கண்டு, என் வேதனை கண்டு, ஆண்டவரை கவலைப்பட்டு கண்டு நான் ஒடுங்கி போகாதபடி என்னை பலப்படுத்தி எனக்கு அவனை நிற்க செய்ய தேவன். என்னை எழுப்பி நிற்க செய்ய தேவன். விசுவாசத்தில் உறுதியா வேறொன்றி தேவ சம்பந்த சாட்சியா நிற்க கர்த்தருக்கு பலத்தால் என்னை கட்டுபடியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னை அற்புதமாய் நடத்துகிற தேவன் நீர். என்னை அதிசயமாய் நடத்துகிற தேவன் நீர். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வார்த்தையை கொடுத்து எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த தேவன் நீர். ஆண்டவரே, நாங்கள் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தேற்றல வல்லமை எங்களுக்கு கொடுத்தீரே. அவர் எங்களை கண்டித்து உணர்த்தி நீதி பாதை நடத்தும் பொழுது அந்த பலத்தினாலே நிரப்பி ஆளுகை செய்து வழி நடத்தினீரே. உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவியானவரே, எங்களை பலப்படுத்தும் அப்பா. நாங்கள் சாட்சியாக நிற்கபடியா கிறிஸ்துவின் பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய பலப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யபடியாக ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்ய ஆண்டவரே, அற்புதம் செய்ய ஆண்டவரே. எங்க மாம்ச பலத்தில் நாங்கள் எதையும் செய்யக்கூடாது. எங்கள் மாம்ச பலத்தினால் ஓடக்கூடாது. ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி எங்களை ஆளுகை செய்து நீர் வழி நடத்த முடியாத காலத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாக்கட்டும். கேட்டுக்கொண்டு அத்தனை பேர் பலப்படுத்தும். எத்தனை வேதனையோடு இருக்கிறார்களோ, எத்தனை கண்ணீரோடு இருக்கிறார்களோ, எவ்வளவு கவலைப்பட்டு கொண்டு ஆண்டவரே இந்த கொடிய காலத்திலே ஆண்டவரே வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் உபத்திரம் போராட்டம் நிந்தைகள் அவமானத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ, கர்த்தர் அவரை உம்முடைய பலத்தினால் இடைக்கட்டபடியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த போராட்டத்தை மேற்கொள்ள அவருக்கு கர்த்தரின் பலத்தை தந்து அவர் பலப்படுத்தி அவரை சாட்சியா விசுவாசத்தில் உறுதியா இருக்க, விசுவாசத்தில் வேறு ஒன்றி இப்படி நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரை உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எத்தனை புயல் காற்றே வந்தாலும் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் நாங்கள் முழுகி போவதில்லை ஆண்டவரே. எங்களை காக்கிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை தாங்குகிறவர், எங்களை தப்புவிக்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களை தப்புவித்து நீ நடத்துவீராக. அந்த ஆண்டவர் இருக்கிற கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதியும். அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடும், சந்தோஷத்தை கொடும். பண தேவையில் பொருளாதார தேவையை சந்தியும். வேலை இல்லாத குடும்பங்களில் வேலை உண்டாக்கும்படியா, வருமானம் இல்லாத குடும்பத்தில் வருமானம் உண்டாக்கும்படியா, பொருளாதாரம் பெருகும்படியா, தேவைகளை சந்திக்கும்படியா, எல்லா வியாதிகள் பலவீன விக்கனங்களுக்கு பிசாசு தந்திரங்களுக்கோ நாச மோசங்களுக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளில் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுகள் ஆண்டவரே இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டு நிலைக்கால இயேசு ரத்தத்தை பூசுகிறோம். வாதையின் கூடாரத்தில் அணுகாது என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு வீடுகளை கர்த்தர் பாதுகாத்து, ஒவ்வொரு ஆத்மாக்களை கர்த்தர் பாதுகாத்து, ஏற்றுக்கொண்டு கர்த்தரை கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தபடியா உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே. நெருக்கங்களில் துணையாய் இருக்கிற தேவன், எங்களை பலப்படுத்துற நீர் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து இருக்கிற ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தி எங்களை தூக்கி நிற்க வைக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து நடத்துற தேவன் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை மட்டும் நடத்தின தேவன் இனி எங்களை பாதுகாத்து நடத்தும்படியா அந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.